Polar right, right, polar right, right, polar right. Top tucker, sharp looker, stunt knacker, spark flicker, bold shutter, hold out, risk number radar, yaar.
இன்பமுற எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. We move to the flag hoisting ceremony. This is a time-honored tradition that reminds us the values we uphold. அணிவகுப்பை பார்த்திருப்பீர்கள். அதையெல்லாம் மிஞ்சும் அளவிற்கு வரப்போகிறது எங்கள் தேசிய மாணவர் படை. இந்த அணிவகுப்பை நமது பள்ளியின் ஆசிரியரான திரு பி வெங்கடாச்சலம் முதுகலை ஆசிரியர். இவர் டெல்லியில் ராணுவ படையில் பயிற்சி பெற்றவர். மேலும் இவர் மாற்றுமையில் எங்கள் மாணவர்களை கொண்டு சமர்ப்பிக்க வருகிறார் உங்களுக்காக. இதோ Inspector of Police. I invite our esteemed chief guest of today. மூவண்ண கொடியாம் தேசிய கொடியை நமது சிறப்பு விருந்தினர் திரு எஸ் ரவிக்குமார் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை கொடியேற்றி இவ்விழாவினை சிறப்பிக்குமாறு பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். Now I invite a sub-inspector of police to hoist Olympic 5 கண்டங்களின் விளையாட்டு வீரர்களின் பங்கேற்பை குறிக்கும். மேலும் நவீன ஒலிம்பிக் போட்டிகளின் தந்தை பியாரே டி கூபர்டின் என்பவரால் வடிவமைக்கப்பட்ட இந்த ஒலிம்பிக் கொடியை சிறப்பு விருந்தினர் திரு எம் செந்தூர் பாண்டியன் காவல்துறை ஆய்வாளர் அவர்களை கொடியேற்றி இவ்விழாவினை சிறப்பிக்குமாறு பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உதவி ஆய்வாளர் உயர் திரு சண்முகம் அவர்களை கொடியேற்றி தருமாறு பள்ளியின் சார்பாக மாதிரியாக திகழும் லாரல் பள்ளியின் வெற்றி மற்றும் புகழை குறிக்கும் சின்னமாக விளங்கும் எம் பள்ளி லாரல் கொடியை நமது லாரல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தாளாளர் கல்வி செம்மல் திரு கே பால சஞ்சீவி அவர்களை கொடியேற்றி தருமாறு பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாங்க
with a shawl, Mr. Ravi Kumar DSP. Our most respected director Sahana Balasanjeevi will present a memento to our chief guest Mr. Ravi Kumar DSP Arandangi. With a shawl. Our most respected director Sahana ma'am will present a memento to our chief guest. Spirited condition of the greenhouse flag marching proudly under their symbolic flag. Young volunteers explain the values of compassion, service and responsibility. It is led by their dedicated captain Mahadevan, 11th G section. உலகளவில் சிறந்து விளங்கும் விவசாய நாடான இந்தியாவின் செழுமையை குறிக்கும் பசுமை நிறத்தில் எம் பள்ளி மாணவர் மகேந்திரன் தலைமையிலான அணிவகுப்பு இதோ உங்கள் பார்வைக்கு. Marching next with the unwavering discipline by the captain Orange Team Kamaleshwaran, 11th G. நமது தேச தலைவர்களின் தியாகத்தை உணர்த்தும் காவி நிறத்தில் எம் பள்ளி மாணவன் கமலேஸ்வரன் தலைமையிலான அணிவகுப்பு இதோ உங்கள் பார்வைக்கு. It is followed by the orange house flag, the Kabilan 11C. This house symbol. நம் உடலின் செங்குருதியின் நிறமாய் சக்தி மற்றும் வலிமையின் நிறமாம் நம் கண்களுக்கு காட்சி தர எம் பள்ளி மாணவன் சரண் தலைமையிலான மஞ்சள் நிறத்தில் எம் பள்ளி மாணவன் நிதிஷ் தலைமையிலான அணிவகுப்பு இதோ உங்கள் பார்வைக்கு. Time to ignite the spirit of sportsmanship and unity as we begin to lightening the Olympic torch. I now invite our esteemed chief guest, Mr. Ravi Kumar, Deputy. வழங்க வருகிறார் நம் பள்ளி மாணவி தனுஷ். Sports oath. We, the student of Laurel Higher Secondary leader, his achievements have motivated countless athletes to pursue excellence. இந்த ஸ்போர்ட்ஸ் டே 2025 இயர்ஸுக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த நமது கரஸ்பாண்டன்ட் மற்றும் டைரக்டர் மற்றும் இந்த பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர் அந்த மாணவ மாணவிகளுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். இப்போ சிறப்பாக அணிவகுப்பு மரியாதை ஏற்பாடு செய்த நம் பள்ளி நிர்வாகத்திற்கும்
அந்த ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட அந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக இருந்து பார்க்கணும்னு தெரிஞ்சுட்டு தான் வந்தோம். பட்டு ஒரு லாண்டார இஷ்யூனால நான் இமீடியட்டாக கிளம்ப வேண்டியதுனால உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு அட்வைஸ் மட்டும் பண்ணிவிட்டு நாங்கள் விடைபெறேன். ஒன்றில் மாணவ மாணவிகள் சிறப்பான அந்த ஸ்போர்ட்ஸ் டேவை சிறப்பாக கொண்டாடணும். அதே வேளையில் மாணவ மாணவிகளுக்கு நமக்கு முதல்ல வந்து ரெண்டு விஷயம்தான். ஒழுக்கம் இருந்தால் தானாக கல்வி வந்துடும். கல்வி இருந்தால் நீங்கள் பின்னாடி சிறந்த இடத்திற்கு செல்லலாம். நமக்கு கல்வியை தவிர சிறப்பு செய்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்களாவது நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்க, நல்ல ஒரு சொபஸ்டிகேட்டடான ஒரு ஸ்கூலு, நல்ல ஒரு டீச்சர்ஸு, நல்ல ஒரு கரஸ்பாண்டன்ட் அந்த பிரின்சிபல்லாம் பண்ணிருக்கீங்க. நாங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தது வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அப்போது நீங்கள் உங்கள் ஸ்கூலில் படித்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய லெவலில் போகலாம் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. படிப்பு முக்கியம். படிப்பை தவிர எதுவுமே நமக்கு கை கொடுக்காது பின்னால். அது இப்போ தெரியாது, ஃப்யூச்சரில் நாங்கள்லாம் படிக்கும்போது அந்த மனநிலை எங்களுக்கெல்லாம் இல்லை. படித்து முடித்த பிறகு தான் அந்த அது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றது தெரியும். அதனால் படிப்பை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் படிப்பை மட்டும் போட விட்டுறாதீங்க. Sport has the power to change the world. It has the power to unite people in a way that little else does. Sport can awaken hope where there was previously only despair. It speaks to people in a language they can understand. Rightly said by Nelson Mandela. Finally, the auspicious day have arrived to put an end to our eager waiting and tireless preparations for this event, the most awaited 17th Annual Sports Day. Let's cheer with full enthusiasm and show our tip-to-toe vigor to everybody. Thank you all for this zeal and spirit of togetherness. Sports do not build character, they reveal it. Sports foster a sense of teamwork, sportsmanship and patience. It instills discipline, confidence, endurance and cooperation. A distinguished chief guest, respected correspondent sir, director ma'am, and respected dignitaries in the stage, parents, teachers, and my dear beloved children, the stars of this day, good morning to all. It gives me an immense pleasure and honor to welcome everyone present here today. On behalf of everyone present here, I am honored to welcome நமது பள்ளியின் ஆண்டு அறிக்கையை வழங்கிட பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் 2025-26 கல்வியாண்டினுடைய இப்பொழுது நமது மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். மன்னிக்கணும், இப்போ ஒரு மீட்டிங் முடிச்சு வரல. தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம படிப்பு முக்கியம். அதனால் வந்து எல்லாமே படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.
இந்த வருஷம் வந்து 5 பேர் மெடிக்கல் போயிருக்கதா நம்ம கரஸ்பாண்டன்ட் ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. இந்த 5 இந்த 5 வந்து அடுத்த நெக்ஸ்ட் இயரில் வந்து 50 இருக்கும். அது அந்த மெடிக்கல் இது வந்து இங்கேருந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த தடவை வந்து அந்த போர்டு அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அந்த கேட்டில் வந்து நான் பார்க்கணும். அதே மாதிரி டவுனில் பேனரில் வந்து இருக்கணும், ஃப்ளெக்ஸ் போர்டில் ஒரு 50 பேருடைய ஃபோட்டோ வரணும்னு ஆசைப்பட்றேன். அதை நிறைவேற்றணும். அதை பள்ளி நிர்வாகமும் கண்டிப்பாக வந்து அதுக்கான முயற்சிகள் இருக்கும். அதனால் வந்து நெக்ஸ்ட் இயர் அந்த நாட் ஓன்லி மெடிக்கல் மட்டும் இல்லை, இன்ஜினியரிங்கு ப்ளஸ் அந்த ஐஐடி அந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸுக்கு வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து நிறைய பேர் வந்து போய் ஜாயின் பண்ணணுன்றதை வாழ்த்திக்கிறேன். ரெண்டாவது ப்ரிவென்ஷன் தான். ஒன்று அந்த 2 வீலர்ஸு பசங்கள்லாம் இந்த 10th +1 +2 படிக்கிற பசங்க யாருமே வந்து லைசன்ஸ் இல்லாமல் 2 வீலர்ஸ் ஓட்டக்கூடாது. 18th முடியாமல் லைசன்ஸ் கிடைக்காது. நீங்கள் 2 வீலரில் போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், உங்களுக்கும் ஏற்படுத்தும். ரெண்டாவது அந்த உங்களுடைய வழக்கு பதிவு செஞ்சால் உங்கள் லைஃப் ஃபுல்லாக அந்த வழக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரிமார்க்ஸ் ஆகும். அதனால் அந்த 2 வீலர்ஸ் வந்து தயவு செஞ்சு ஓட்டாதீங்க. டீச்சர்ஸை வந்து அவங்க அலோவ் பண்ணாதீங்க. வெளியில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து கண்டிச்சு வைங்க. லாஸ்ட் ஒரு 4 months பிஃபோர் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் 2-3 பேர் காயமாகி அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு பெரிய விஷயமாச்சு. அதில் வழக்கு பதிவு செஞ்சோம். பள்ளி மாணவர்கள் நாங்கள் கொஞ்சம் லீனியன்ட் வியூ எடுத்தோம். இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் சீரியஸான அஃபென்ஸ் தான். அவங்க பேரண்ட்ஸுக்கு ஃபைன் போடணும். அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து 25,000 வந்து மினிமம் ஃபைன். அதனால் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பேரண்ட்ஸையும் வந்து அந்த வழக்கில் சேர்க்கும். அதனால் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு யாரையுமே வந்து பைக்கோ 2 வீலர்ஸ் எதுவுமே அலௌடு கிடையாது. அதனால் வந்து தயவு செஞ்சு அந்த 10th +1 +2 படிக்கிற பசங்க தயவு செஞ்சு 2 வீலர்ஸ் எதுவுமே ஓட்டாதீங்க. அது சப்போஸ் நீங்கள் 2 வீலர்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வண்டியை சீஸ் பண்ணிடுவோம், உங்கள் பேரண்ட்ஸுக்கு பயன் போடுவோம். அதனால் வந்து லைஃப் முக்கியம். அதனால் வந்து இந்த நமது லாரல் மேல்நிலைப் பள்ளியின் 17ஆம் ஆண்டு விளையாட்டு விழாவினை இனிதே தொடங்கிட நாம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு எஸ் ரவிக்குமார் அவர்களையும், காவல்துறை ஆய்வாளர் திரு சண்முகம் அவர்களையும், நாம் பள்ளியின் தாளாளர் கல்வி சாம்பல் திரு கே பாலசஞ்சீவி அவர்களையும், இயக்குனர் செல்வி சஹானா பாலசஞ்சீவி அவர்களையும் வரவேற்று அமைதி மற்றும் அன்பின் சின்னமான வெள்ளி புறாவை பறக்கவிட்டு இவ்விழாவினை தொடங்கிட பள்ளியின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். It's now time for appreciate our champion. ரெண்டாயிரத்தி 25-26 கல்வியாண்டின் விளையாட்டுத் துறையில் நம் மாணவர்கள் பெற்ற சாதனையை ஆண்டறிக்கை வாசிப்பதற்கு எனக்கு அனுமதி வழங்கிய லாரல் கல்வி குழுமத்திற்கும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், பெற்றோர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் அனைவரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று வேண்டி இந்த ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற ஔவையின் வாக்குக்கேற்ப அறிவுக்கண்ணை திறக்கவும், கல்வி எனும் தாகத்தை தீர்க்கவும், உழைப்பினின் மிகுந்த அறிவை போதிக்கும் கல்வி கருவூலமாக விளங்கும் எம் லாரல் பள்ளியின் 2025-26 ஆண்டு விளையாட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய அறந்தையின் துணை கண்காணிப்பாளர் ஐயா அவர்களே, உதவி ஆய்வாளர் அவர்களே, நம் பள்ளியினுடைய கல்விச்செம்மல் டாக்டர் பாலசஞ்சி ஐயா அவர்களே, இயக்குனர் பாலசஞ்சி, இயக்குனர் சகானா பாலசஞ்சி அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே மற்றும் மாணவ செல்வங்களே, பெற்றோர் பெருமக்களே ஆகியோர் முன்னிலையில் இந்த ஆண்டறிக்கையை சமர்ப்பித்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.
வருங்கால சமுதாயத்தின் தூண்களை பாங்காய் செதுக்கும் சிற்பிகளாக திகழும் தாளாளர் கொண்டு 2009ஆம் கல்வியாண்டில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் குறும்பக்காட்டில் உருவாக்கப்பட்டது. உலகத்தை மாற்ற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி. அழியா செல்வமாகிய கல்வி என்ற அமிர்தத்தை அளிக்கும் அட்சய பாத்திரமாய் விளங்கும் பள்ளியாக திகழ்கிறது நம் லாரல் பள்ளி. லாரல் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, லாரல் மேல்நிலைப்பள்ளி, லாரல் CBS சீனியர் செகண்டரி பள்ளி என இன்று 3 பள்ளிகளாக இயங்கி வருகிறது. கல்வியால் தான் களங்கமில்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதை அறிந்த எம் தாளாளரால் உருவாக்கப்பட்டது இந்த 3 பள்ளிகளும். லாரல் மேல்நிலைப்பள்ளி என்னும் கல்வி கோயிலை 1000 மாணவர்களை கொண்டு சுமார் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் தொடங்கப்பட்டது இந்த கல்வி நிறுவனம். தற்போது இன்று இப்பள்ளியானது அதிக வளர்ச்சியடைந்து பெற்றோர்களின் நன்மதிப்பை பெற்று 2025-26ஆம் கல்வியாண்டில் லாரல் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்களும் 35 ஆசிரியர்களும் அந்த பள்ளி சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கின்றதை அன்பான பெற்றோர் பெருமக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெக்ஸ்ட், லாரல் மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் 75 ஆசிரியர்களும் பணியாற்றுகிறேன் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இக்கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்கள் எவ்வித சிரமமின்றி கல்வி கற்க ஏதுவாக 45 வாகனங்களும் இயக்கப்படுகிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈந்தவருக்கு அதுதான் நீ தரும் மகிழ்ச்சி என்று பாடிய பட்டுக்கோட்டையாரின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப எங்கள் பள்ளியில் விளையாட்டுத் துறையில் ஆற்றல் வாய்ந்த மாணவர்களை போற்றும் விதமாக ஏற்றம் தரும் வகையில் பற்பல சாதனைகளை பெற்று வைத்துள்ளனர் என்று குறிப்பிடத்தக்கது. இந்த பள்ளியில் இந்த கல்வியாண்டில் பல்வேறு மாணவர்களை விளையாட்டுப் போட்டிக்கு சிறப்பாக பயிற்சி பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் அர்ஜுன் அவர்களை பாராட்டும் விதமாக இன்று நம் மாணவர்கள் பல்வேறு பரிசுகளை பெற்றுள்ளார்கள். அவர்கள் முதலில் மாணவர்களின் உடல் ஒழுங்கும் ஒற்றுமை போட்டி உணர்வும் வளர்த்து இந்த நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடத்தப்பட்ட மாநில மாவட்ட அளவிலான சுற்றுப்பந்தயம், ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், ஜாவலின் எறிதல், வீச்சுப்பந்து மற்றும் குழு விளையாட்டு போன்ற போட்டிகளில் எம் மாணவர்கள் ஆர்வத்துடன் பல்வேறு போட்டிகளில் பெருமளவில் பங்கேற்று மாவட்ட அளவிலான பரிசுகளை வென்றுள்ளனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். எம் பள்ளி மாணவி ஜே ஜஸ்லா அறந்தாங்கி குறுவட்ட அளவிலான தட்டறிதல் மற்றும் குண்டறிதல் விளையாட்டு போட்டிகளில் பெண்கள் பிரிவில் 17 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் இரண்டிலும் முதலிடத்தை பிடித்து என் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் என்பதை மகிழ்வுடன் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எம் பள்ளி மாணவர் GV அஜய் தருணன் அறந்தாங்கி குறுவட்ட அளவிலான ஆண்கள் 17 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் தட்டறிதல் 2ஆம் இடத்தையும் மற்றும் குண்டெறிதலில் முதலிடத்தையும் பெற்று என் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் என்பதை பெருமையுடன் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பள்ளி மாணவன் எஸ் ஹரீஷ் ராகவேந்திரன் அறந்தாங்கி குறுவட்ட அளவிலான ஆண்கள் 17 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதலிடத்தையும் பெற்று பள்ளிக்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பள்ளி மாணவி பி தர்ஷனா அறந்தாங்கி குறுவட்ட அளவிலான அர்லஸ் ஓட்டப்பந்தயத்தில் 110 மீட்டர் பெண்கள் 17 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் 2ஆம் இடத்தை பெற்று பெருமை சேர்த்துள்ளார் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பள்ளி மாணவி வி ரித்திகா அறந்தாங்கி குறுவட்ட அளவிலான பெண்கள் 14 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் தட்டெறிதலில் 2ஆம் இடத்தையும் குண்டெறிதலில் 3ஆம் இடத்தையும் பெற்று பெருமை சேர்த்துள்ளார் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பள்ளி மாணவர் அறந்தாங்கி குறுவட்ட அளவிலான ஜாவலின் த்ரோவில் 17 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் பிரிவில் 2ஆம் இடத்தை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பள்ளி மாணவி வி தனிஷா அறந்தாங்கி குறுவட்ட அளவிலான 17 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் பிரிவில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 3ஆம் இடத்தை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பள்ளி மாணவர் எம் அப்துல் கலாம் அறந்தாங்கி குறுவட்ட அளவிலான 19 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் பிரிவில் 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தலா 3 இடம் பெற்றுள்ளார் என்பதை மகிழ்வுடன் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பள்ளி கே அஜய் அறந்தாங்கி குறுவட்ட அளவிலான 17 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் பிரிவில் ட்ரிபிள் ஜம்பில் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார் என்பதை மகிழ்வுடன் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பள்ளி மாணவர் எஸ் சந்தோஷ்
அறந்தாங்கி குறுவட்ட அளவிலான 17 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் பிரிவில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 3ஆம் இடத்தையும், அதைத் தொடர்ந்து கே கபிலன் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 3ஆம் இடத்தையும் பிடித்து என் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் என பெருமகிழ்ச்சியுடன் இதை தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையாட்டு தன் மதிப்பை தரும் என்பதை உணர்ந்த எங்கள் பள்ளி தாளாளர் அவர்கள் மாவட்ட, மாநில, அறந்தாங்கி குறுவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளியில் பரிசு வழங்கி பாராட்டுகளை தெரிவித்துள்ளார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் பள்ளி மாணவர்கள் விளையாட்டில் சாதனை படைப்பதற்கு முக்கிய காரணம் அனுபவம் வாய்ந்த தங்கள் மாணவர்களின் புதிய மாற்றங்களை பல தந்து மாணவர்கள் மனதில் தனித்துவமான இடம் பிடித்த பள்ளியில் நலன்களை மட்டும் கருத்தில் கொண்டு அயராத உழைக்கும் பள்ளி தாளாளர் மற்றும் இருபாலார் ஆசிரியர் பெருமக்கள் ஆகியோர் அமையப்பெற்ற ஒப்பற்ற பள்ளியாக இது சிறந்து விளங்குகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த கல்வியாண்டில் அனைத்து வகுப்புகளில் பயிலும் மாணவர்கள் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று தருவதோடு மாநில, மாவட்ட அளவிலான போற்றும்படியான ஏற்றம் பெற்று பல பெற்று எதிர்வரும் சவால்களை முறியடித்து விளையாட்டில் சாதனை படைப்பார்கள், அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொண்டு, விளையாட்டு என்பது மன மகிழ்ச்சிக்கு மட்டுமல்ல, மன உறுதியையும் வளர்த்திடவும் சவால்களை எதிர்கொள்ள கற்றுக் கொடுப்பதற்கு உதவும் ஒரு கருவி விளையாட்டு என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, நீ கற்ற விளையாட்டு என்றும் உன்னை கைவிடாது என்று கூறி விளையாட்டு ஆண்டறிக்கை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அழகு எல்லாம் அவள் இவளது கேலாம், சந்தன வேலாம் இவள் மன்மத புயலாம், அழகா பூவின் மாநாடா, அழகு இவள் தான் தாய் நாடா. நீ தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா, தில்லானா தில்லானா, நீ தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. மஞ்சள் காட்டு மைனா என்ன கொஞ்சம் கொஞ்சம் போனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா.
கழகத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். First, our correspondent sir and those who are joining here. Then dignity people, I welcome all for my colleagues also. Sports is not only for a spirit. We can learn from that lot of things. While you are participating for the sports day, not only for sports day, for the games, you can learn lot of things. Even for that, you can join with others. Then you can learn how to face for failures also. If you are not in the games, you can learn from that how to tackle for the situation. Like this, you can tackle for all the situation in your life. Sports is not only for a games. You can utilize for your whole life in the same things. You can handle the situations for that crucial time also. You can take a proper decision. First, you have to take the patience for that time. If you are not having a patience, you can't tackle and you can't take the proper decision during that time. So, in this case, for sports, you can learn lot of things. You can utilize for your whole life in that same situation and for those decisions also. Thank you. அடியே ஒத்த கல்லு
good success, and also I thank and I wish and I encourage all the supporters and everyone. Thank you. Thank you. 5, 6, 7, 8, 8, 7, 6, 5, 4, 3, next, change. 1, 2, 3, 4, 5, 6, 7,
இன்று சீரோடும் சிறப்போடும் நாம் இந்த விளையாட்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாம் அதாவது இந்த உடல் நலத்திற்கு இந்த விளையாட்டு பயிற்சி எந்த வகையில் சிறந்தது என்பதற்கு நமது கல்வியாளர்கள் நிறைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். அதாவது ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. ஹெல்த் தான் ஒரு மனிதனுக்கு சொத்து அப்படின்னு அதனுடைய அர்த்தம். இந்த ஹெல்த் இல்லாமல் இருந்தால், சுகம் இல்லாமல் இருந்தால், உடல்நலம் நல்லா இல்லாமல் இருந்தால் நம்ம எல்லாத்தையுமே இழந்து விடுவோம். கல்வி கற்பதற்கு கூட நாம் உடல் நலத்தோடு இருந்தால்தான் ஒரு நல்ல ஒரு நிலையை நாம் அடைய முடியும். அதாவது சொல்லுவாங்க சவுண்ட் மைண்ட் இஸ் சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல திடமான உடல் நலம் இருக்கும்போது தான் மனநிலை நன்றாக இருக்குமா. அதாவது பாரதி சொல்லிவிட்டு சென்றார், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்ட்டு. கூடி விளையாடு தான் உடற்பயிற்சி செய்யும் போது தான் நம் உடல் நலமாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல அவர் காலை எழுந்தவுடன் படிப்பு, பின் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு, மனதில் வைத்துக் கொள்ளடி பாப்பா என்று சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அதாவது கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே போல விளையாட்டும் மிக முக்கியம் என்பதற்கு அவர் சொன்ன கருத்து. அந்த காலத்தில் பாரதியாருடைய பாட்டுகள் எளிதில் புரியும்படி இருந்ததனால் அதை பற்றி யாருமே கவலைப்படுவது இல்லை. ஆனால் பாரதியினுடைய பாட்டுகள் எல்லாமே இப்போது நமது நடைமுறைக்கு எந்த வகையில் ஒத்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதனால தான் பாரதி சொன்னான் அந்த காலத்தில், அதாவது இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல கவிஞன் இல்லையே என்ற குறை என்னால் தீர்ந்தது என்று சொன்னார். அப்படிப்பட்ட அந்த பாரதியாருடைய பாட்டுகள் இப்போது நமக்கு யார் மேடையில் பேசினாலும் பாரதியாருடைய பாட்டுகளை உதாரணமாக எடுத்து பேசுகிறார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எனவே மாணவர்களே, உடற்பயிற்சி என்பது மிக மிக முக்கியம். உடற்பயிற்சி இருந்தால்தான் நம்ம உடம்பை சிறப்பாக வைத்துக் கொள்ள முடியும். காலையில் எழுந்தவுடன் கிட்டத்தட்ட ஒரு ஹவராவது நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். உடல் நலத்தை காப்பதற்காக யோகா பயிற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் உங்களுக்கு சொல்லி எனது உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் அதாவது எஸ்பி தேவாரம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது ஒரு உயர்ந்த மனிதர், நல்ல உடல். இதை பார்த்து கொண்டிருந்த 2 மாணவர்கள், அதனை பார்த்து கொண்ட 2 மாணவர்கள் வியப்பாக இதை பற்றியே பேசிக் கொள்கிறார். இரண்டாவது, இந்த எஸ்பிக்கு இவ்வளோ பெரிய பங்களா கொடுத்துருக்காங்களே, இவ்வளோ பெரிய வீடு கொடுத்துருக்காங்களே, நாமளும் எப்படி அதை போல வருவது அப்படின்னு அவங்க மனசில் ஒரு கருத்து அவங்க மனசில் பதிஞ்சு போச்சு. இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் போகும்போது அவரை பார்த்து இவர்களை விஷ் பண்ணி விட்டு செல்வார்களாம். அப்போது தேவாராம் அவர்கள் அந்த வழியில் செல்லும்போது கேட்பாராம், ஏண்டா உங்களுக்கு கல்லூரியெல்லாம் இல்லையா, எப்போ பார்த்தாலும் இங்கேயே நிற்கிறீங்களே 2 பேரும், நீங்கள் ஏதாவது உருப்படியாக செய்யக்கூடாதா அப்படின்னு. அதற்கு ஒரு கேட்டாராம், நான் உங்கள் மாதிரி வரணும். மாணவர்களே, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இந்த பாதுகாப்பு துறையிலெல்லாம் காவல்துறையிலெல்லாம் வேலைகள் ஈஸியாக கிடைக்கும், அதுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் செஞ்சுக்கங்கன்னு. அப்போ அவர் சொன்னாரா, உங்கள் மாதிரி வருவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு மாணவன் கேட்டான். அதுக்கு அவர் சொன்னாரா, நீ எப்போ பார்த்தாலும் கிரவுண்டில் இருந்து ப்ராக்டிஸ் நல்லா பண்ணு, கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதே போன்று இன்னொரு மாணவர் எப்போ பார்த்தாலும் கையில் ஹிந்து பேப்பர் வச்சுருப்பாராம், ஒரு புத்தகம் வச்சுருப்பாராம். இந்த 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்படி அவர்கள் தேவாரம் ஐயா அவர்களை கேட்கும்போது, நீ எப்போ பார்த்தாலும் படிப்பில் தான் குறியாக இருப்பியா, நீ அதை படி, நீ இதை படி அப்படின்னு சொன்னால் அதிக நேரம் செலுத்துவாராம். இந்த எஸ்ஐயா இருந்தவர் அப்படியே அவருடைய பணியை மிக சிறப்பாக செய்ததுனால சிறப்பு பணி உயர்வு பெற்று தஞ்சை மாவட்டத்தினுடைய அதே பங்களாவுக்கு எஸ்பியாக அவங்க அம்மாவோடையும் மனைவியோடையும் போய் குடிபுகுந்திருக்காருன்னா பாருங்களேன். அப்போ கிரவுண்டில் நின்று ப்ராக்டிஸ் பண்ணுறது எவ்வளோ தூரத்துக்கு பயன்படும் அப்படின்னு பாருங்கள். மாவட்ட எஸ்பிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு கலெக்டருக்கு இணையான ஒரு கிரிட்டிக்கலான சமயத்தில் கூட அந்த கலெக்டரும் அந்த எஸ்பியும் தான் அந்த மாவட்டத்தை ஆள்றாங்க. அப்படி ஒரு பதவி, மிக உயர்ந்த பதவி. எஸ்பின்னு சொன்னால் இன்றைக்கி சார் வந்தாங்க பாருங்கள், டிஎஸ்பி பிஎஸ்சி தான் படிச்சிருக்காரு. பிஎஸ்சி படித்தவர் தன்னுடைய முயற்சியில் பாருங்கள் இன்றைக்கி டிஎஸ்பியாக வந்திருக்காரு.
அதே போல் அவரும் நான் ஏற்கனவே சொன்னவரும் எஸ்பியா வந்து தஞ்சை மாவட்டம் நண்பராக இருந்து படித்து கொண்டிருந்த, எப்போதுமே லைப்ரரியில் இருந்து படித்து கொண்டிருந்த அந்த மாணவர் தான் கலெக்டராக இருந்தார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், போய் மீட் பண்ண போகும்போது பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்டு கலெக்டராக வந்திருக்கான்னு கை கொடுத்து 2 பேரும் தழுவி தங்களுடைய அன்பை பரிமாறி கொண்டார்களாம். ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நட்பு வட்டாரங்கள் நல்ல நட்பு வட்டாரங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டு. தங்களுடைய முயற்சியில் தோல்வி அடைய மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து டிஎஸ்பி ஐயா அவர்களும் பிஎஸ்சி முடிச்சுட்டு அவர் வந்து எஸ்ஐயாக போயிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டராக வந்து டிஎஸ்பியாக வந்திருக்காரு. இப்படி ஒவ்வொரு மனிதரும் தான் என்னவாக மாற வேண்டுமோ, அந்த முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா 2 பேர், அதில் ஒரு மாறுவாய் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த போல் இந்த எஸ்பி அவர்கள் அந்த மாணவர் பருவத்தில் இருக்கும்போது நான் காவல்துறையில் பெரிய அதிகாரியாக வருவான்னு நினச்சாரு, அதுவாகவே வந்து விட்டார். மற்றொரு மாணவர் நான் எப்போ கலெக்டராக தான் வருவேன் அப்படின்னு படித்தாராம், அவரும் கலெக்டராக இருக்கார். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும். அதற்குள்ள வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அதன் மூலமாக நீங்கள் வெற்றி அடையலாம் அப்படின்னு இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களே, இந்த வருஷம் நம்ம மாணவர்கள் 5 பேர் மருத்துவக் கல்லூரிக்கு சென்றிருக்கிறார்கள். அது பெரிய வெற்றி நமக்கு. ஏன்னா வெளியில் போர்டு வச்சிருக்கோம் பாருங்க, 5 பேர்லையும் 2 பேர் சிபிஎஸ்சி பள்ளியிலேருந்து போயிருக்காங்க. இந்த அறந்தாங்கியில் சிபிஎஸ்சியிலேருந்து மெடிக்கல் போனவங்க எந்த பள்ளிக்கூடத்துல இருந்து இல்லை, எக்ஸப்ட் சாய்லாரல் தான். சாய்லாரல் பிரின்சிபால் உதவி பிரின்சிபால்லாம் இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய முயற்சினால அந்த மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு வரை நல்ல கோச்சிங் கொடுத்ததுனால அவங்க போய் நீட் தேர்வில் வெற்றி பெற்று இன்னைக்கு மருத்துவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்றால் இதைவிட பெருமை இந்த லாரல் பள்ளிக்கு, சாய்லாரல் பள்ளிக்கு என்ன இருக்கிறது? அதுபோக 3 பேர் வந்து நம்ம மெட்ரிக் பள்ளியிலேருந்து, ஸ்டேட் போர்டு பள்ளியிலேருந்து 3 பேர் மருத்துவக் கல்லூரிக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த வருஷம் போன வருஷம் எண்ணற்ற மாணவர்கள் நம்ம அண்ணா கல்லூரிகளுக்கும் பிஇ படிக்க சென்றிருக்காங்க. மாணவர்களே, உங்கள் மனதில் இப்போது வைத்துக் கொள்ளுங்கள், இந்த லாரல் பள்ளி எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்யும். நம்ம ஸ்கூலில் மாதிரி காலையில் 8:30 மணிக்கு வந்து சாயந்தரம் 8 மணிக்கு வந்து சாயந்தரம் 6 மணிக்கு அறுதி எந்த ஒரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினச்சி செயல்படுறோம். ஒவ்வொரு ஆசிரியரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் ஆசிரியர்களுக்கு, நம்ம தலைமை ஆசிரியருக்கு, உதவி தலைமை ஆசிரியருக்கு அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாணவர்களாகிய நீங்கள் அதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உங்கள் மனதில் நான் பெரிய ஒரு ஆளாக வரணும், ஒரு கலெக்டராக வரணும் தெரிவிக்கிறேன். ஏன்னா சாதாரண ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நீங்கள் வரணும் அப்படின்னா எங்கள் ஆசிரியர்கள்லாம் சொன்னதுனால இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. அதற்கு நான் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பள்ளி எந்த காலத்திலும் உங்களை கைவிடாது, உங்கள் குழந்தைகளை ஒரு நல்ல சிற்பிகளாக வடித்து தருவார்கள் என்று கூறி எனது சுற்றுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நீலக்காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அது மாசில்லாம காக்க வேணுமே வானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது வறண்ட மண்ணில் பசுமை தரும் காட்டும் வெயிலை குளிர்ச்சி தரும் வறண்ட மண்ணில் பசுமை தரும் காட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும் மழையின் பெருமை நாம் அறிவோமே அதான் வரவழைக்கும் கடமை செய்வோமே உப்பு தண்ணி கூட நல்லா நீரா மாட்டோம் இயற்கை குணம் நமக்கு வேணுமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே சுவாசத்துல நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு நம்ம சூழ்ந்து காற்று இருக்குது அது எல்லா வாழ்க்கை பயத்தை கூட்டுது சுவாசத்தில நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு நம்ம சூழ்ந்த காற்று இருக்குது அது எல்லா வாழ்க்கை பயத்தை கூட்டுது இயற்கையான காற்று வேணும் உயிர்கள் நலமா வாழ வேணும் இயற்கையான காற்று வேணும் உயிர்கள் நலமா அது தீரும் வர உலகம் சுழலுமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே Thank you, girls. It was பெரும் சிறப்பு வேற்றுமையில் ஒற்றுமை வேறுபட்ட இனம் மதம் மொழி என்று நின்ற பொழுதிலும் இந்தியன் என்ற வார்த்தையில் இணைந்து நிற்கும் உலகத்திற்கே முன் மாதிரியாய் திகழும் என் இந்திய குடிமக்கள் வெற்றிகள் தேவைக்குமே உன்னை உள்ளத்தில் பூவைக்கும்
கேளுங்க கிடைக்கும் என்றார். பெத்தலகேம் நகரில் மாட்டுத் தொழுவம் அதில் பிறந்தார் பரமபிதா. சூசை கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிரான். 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு Christianity and green represent Islamic. Unity in diversity act as a powerful source of identity and strength for a nation. நல்ல மனசாட்சியே தேவனர சாட்சியா, அங்கு ஒருபோதும் மறையாது அவன் காட்சியா. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி, பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி. என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி, இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடைபோடுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். நமது இந்திய வரைபடத்தை உருவாக்கிய எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதும், வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும். மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதும், சபை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு. புலி போல் எழுக, புயல் போல் விரைக, அடையடைய சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது.
காந்தி மகான்மத கண்ணிய பூமி இது. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். Make this event a grand success. First and foremost, I extend my sincere thanks to our esteemed chairman, Kalvi Chemmal, Dr. K. Balasanjeevi sir, for their unwavering support and visionary leadership continue to inspire us all and drive our organization towards excellence. I extend my heartfelt thanks to our director, Ma'am Ms. Sagana, for your constant support. Your presence has truly added a special spark to this event. Now I would like to special thank our chief guest, Mr. Ravi Kumar, DSP in Arandangi. We feel truly honored by your presence today. Thank you, Sir S.I. in Arandangi, for gracing this occasion with your presence. We are deeply grateful to you, sir. Thank you. And now, with heartfelt pride, I extend our heartfelt thanks to the pillars of our strength, our honorable parents. Your constant support and encouragement light the path of our journey. We salute you and thank you from the bottom of our hearts. Next, I would like to thank our entrepreneur, Mr. P. Balanarayanan sir, for giving your presence and support, next guidance and encouragement. Your support has been the strength behind every success we celebrate today. A very special word of thanks to the senior principal and Edward Melvin and Principal Mrs. Geeta of our sister institution, Sailaran Senior Secondary School, CBSE. Your gracious presence today shows the bond between our schools. Next, I would like to thank our nursery and primary principal ma'am for giving your support and make this program as a wonderful one. A special thanks to our transport manager, Mr. Subramanian sir, Mr. Sivanyalam sir and Murali sir. Your support and dedication are truly appreciated. இதனை தொடர்ந்து காலாண்டு தேர்வுகளுக்கு பிறகான நாட்களில் ஒவ்வொரு நாளும் விளையாட்டு போட்டிகள் நடத்தி அதற்கான விருதுகளை ஆண்டு விருதுகள் வழங்கக்கூடிய விழாவில் வழங்க இருக்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு மாணவ மாணவிகளுக்கான ஒரு சில அறிவிப்புகள். எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அறிவிப்பு. பேரண்ட்ஸ் யாரும் வந்திருந்தீங்க அப்படின்னா पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे